exercise 1.3 sum number 10 length of forehand is given ஓகேவா அது மொத்தம் வந்து 35 45 50 55 எல்லாமே டிஃப்ரெண்ட் பீப்புளோடது ஹைட் வந்து ஒய் அதே மாதிரி இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க ஹைட் 56 65 69.5 74 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹேண்டோடது வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் பர்சனோடது செகண்ட் பர்சனோடது தேர்ட் பர்சனோடது இது வந்து ஃபோர்த் பர்சனோடது த டேட்டா இன் த adjacent table describes the length of the person forehead and their corresponding height ஓகேவா இந்த பர்சனோட ஃபோர்ஹேண்ட் வந்து சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க அதே பர்சனோட ஹைட்டை தான் இன்ச்சஸில் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க டினோட் பண்ணியிருக்காங்க based on this data a student find the relationship between the height and the forehand length ஸோ அந்த ரெண்டுக்குமான ரிலேஷனை என்ன ஃபங்க்ஷன்ஸில் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா y is equal to ax plus bன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க வேர் ஏபி ரெண்டுமே என்னது அப்படின்னா கான்ஸ்டன்ட் தான் செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க என்னோட கிவன் வந்து y is equal to ax plus b அதான் என்னோட கிவன் நான் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸுன்றது எல்லாமே வந்து 400 டினோட் பண்ணுது ஒய்ன்றது எல்லாமே வந்து இன்ச்சஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து 35 இன்ச்சஸ் வந்து ஃபோர் ஹேண்ட் இருந்துச்சு அப்படின்னா 56 இன்ச்சஸ் தான் உங்களோட ஹைட்டு அப்போ 35 56ஓட ரிலேட் ஆகும் ஏன்னா ரெண்டுமே சேம் பர்சன் தானே ஸோ சேம் பர்சன்ஸோட ரிலேட் பண்ணியாச்சு அப்போ ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒவ்வொரு கோடமைனோட கண்டிப்பாக அது என்ன ஆகிருக்கு அப்படின்னா மேப்பிங் பண்ணியிருக்கு அப்போ தேர்ஃபோர் எவ்ரி element in X has a unique element in Y. Therefore, F is a function. First subdivision முடிச்சாச்சு செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find A and B. ஸோ ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஒரு கிவன் தெரியும் என்ன கிவன் அப்படின்னா y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இந்த ரிலேஷன் நான் யூஸ் பண்ணி தான் நான் ஏவும் கண்டுபிடிக்க போகிறேன் பியும் கண்டுபிடிக்க போகிறேன் என்னோடய ஆர்டர் பேர்ஸில் எடுத்துக்கிறேன் ஏதாவது ரெண்டு பேரை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன் ஓகேவா ஏதாவது ரெண்டு பேரை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன் ஸோ லெட் ஃபஸ்ட்டில் இருக்க ரெண்டு பேர் என்னதுன்னா 35 56ஐயும் அடுத்து 45 65ஐயும் எடுத்துக்க போகிறேன் இதில் எந்த ரெண்டு நாளும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்க போகிறேன் இது வந்து எக்ஸ் இது வந்து ஒய் இது வந்து எக்ஸ் இது வந்து ஒய் 35 56 இப்போ இந்த ஆர்டர் பேர்ஸில் எக்ஸு இது வந்து ஒய் இப்போ வந்து ஒய்க்கு பதிலாக இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்போ 56 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 35 ப்ளஸ் பி ஓகேவா இது ரிலேட் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா 56 which is equal to 35a plus b எழுதலாம் இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்து ரெண்டாவது ஆர்டர் பேர்ஸ் எடுக்கிறேன் அது என்னது அப்படின்னா 45 65 அப்போது இது வந்து எக்ஸ் இது வந்து ஒய் அப்போ ஒய்க்கு பதிலாக 65 which is equal to a into 45 plus b ஸோ எக்ஸுக்கு பதிலாக 45 போட்டாச்சு b அப்போ 65 which is equal to 45a plus b இது வந்து செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு இப்போது ரெண்டையுமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறேன் சப்ராக்ட் பண்ண போகிறேன் சப்ராக்ட் பண்ண எனக்கு வந்து என்னாகும் அப்படின்னா 1லேருந்து நான் 2 சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா 2ல் இருக்க சிம்பிள்ஸ்லாம் மாறும் ஸோ கண்டிப்பாக இந்த பிஎம் பிஎன் ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும் அதனால் 1 minus 2 ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா 56 which is equal to 35a plus b செகண்ட் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா 65 which is equal to 45a plus b மைனஸ்னால சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடணும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் பி மைனஸ் பி என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிடும் அடுத்து இங்கே வந்து இங்கே ப்ளஸ் இது மைனஸ் கண்டிப்பாக இதனால மைனஸ் தானே பெரிய சிம்பிள் தான் இங்கே வரப்போகுது ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணோம் ஸோ 65லேருந்து 56 சப்ராக்ட் பண்ணால் 9 which is equal to அகைன் இங்கே வந்து 35 45 அப்போ எது பெருசுன்னு பார்த்தோன்னா 45 தான் பெருசு அதோட சிம்பிள் வந்து மைனஸு ஸோ 10a மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 10 ஓகேவா நம்மளோட புக் பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா 9 டிவைடட் பை 10 டிவைட் பண்ணியிருக்காங்க அதனால் என்ன ஆன்சர்னா 0.9 இதுதான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் ஸோ ஏயோட ஆன்சர் இஸ் 0.9 இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு இப்போ நான் ஏவை எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டில் எதுலையா ஒன்று சப்ஸ்டிட்யூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பி கிடைக்கும் அதனால் நான் இந்த இடத்துல எழுதுகிறேன் நீங்கள் செய்யும் போது என்ன பண்ணுங்க அப்படின்னா
கீழே செய்யுங்க. ஓகேவா? சப்ஸ்டியூட் a is equal to 0.9 in 1. நான் 1லேயே எடுத்துக்கிறேன். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான். அப்போ 56 which is equal to 35 into 0.9 plus b. இப்போ ரெண்டையும் என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணணும்னா 5 9s are 45, 5 பேலன்ஸ் 4, 3 9s are 27, 20 20 30 31. பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இங்கே பாயிண்ட் வந்துடும். ப்ளஸ் பி இங்கே வந்து 56 லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் இருக்க 31.5 லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா 56 minus 31.5 which is equal to b. அப்போது 56லேருந்து 31.5 என்ன பண்ணால் சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ இது 5 ஆயிரும், இது 10 ஆயிரும். 10லேருந்து 5 போச்சுன்னா 5, 5லேருந்து 1 போச்சுன்னா 4, 5லேருந்து 3 போச்சுன்னா 2. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 24.5. ஸோ 24.5 which is equal to b. ஸோ ஃபைனலாக ரெண்டு ஆன்சருமே எடுத்து எழுதணும். ஸோ therefore a is equal to 0.9 and b is equal to 24.5. Subdivision number 3. Find the height of a person whose forehand length is 40 cm. ஸோ forehand அப்படின்றது நம்ம டேபிள்லேயே தெரியும். அது என்னதுன்னா எக்ஸ். அப்போது எக்ஸு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹைட்டு. அப்போனா என்ன கேட்குறாங்கன்னா ஒய் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஒய் வந்து என்னதுன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கிவன் என்னது அப்படின்னா y is equal to ax plus b. அப்போது நம்ம இப்போ தான் a கண்டுபிடிச்சோம் என்னதுன்னா 0.9 அண்ட் தென் b கண்டுபிடிச்சோம் என்னது அப்படின்னா 24.5. ஓகேவா? அப்போ எக்ஸ் தெரியும், ஏ தெரியும், பி தெரியும், எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒய் கிடைக்க போகுது. விச் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 0.9 போட்டுடலாம், எக்ஸுக்கு பதிலாக 40 ப்ளஸ் பிக்கு பதிலாக 24.5 விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 9 4s are 36. ஏற்கனவே இங்கே 0 இருக்குது. அப்போ பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது வச்சோம்னா 36 பாயிண்ட் போயிடும். ப்ளஸ் 24.5 which is equal to ஆட் பண்ணும் போது 24.5 plus 36.0 தான் ஆட் பண்ணணும். அப்போ இங்கே 5, 6 plus 4 10, பேலன்ஸ் 1, 3 3s are 3 plus 2 5 plus 1 6. அப்போ வர ஆன்சர் என்னது அப்படின்னா 60.5. ஒய்ன்றது எதில் தான் இருக்கும் அப்படின்னா இன்ச்சஸில் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஹைட்டு. ஸோ அதனால் என்ன போட்டுறணும் அப்படின்னா இன்ச்சஸ். இதுதான் என்னோட ஒய்க்கான ஆன்சர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஃபோர்ஹேண்ட். அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அ பர்சன் இஸ் ஹைட் இஸ் ஒய் கொடுத்துட்டாங்க 53.3 inches. ஏ நமக்கு தெரியும் 0.9 அண்ட் தென் நமக்கு பி தெரியும் 24.5. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஈக்குவேஷன் y is equal to ax plus b. ஒய்க்கு பதிலாக 53.3 which is equal to a வந்து 0.9, எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், ப்ளஸ் பி வந்து 24.5. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 24 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ் 24 மாறிடும். இப்போ 53.3 மைனஸ் 24.5 இஸ் ஈக்குவல் டு 0.9x. சப்ராக்ட் பண்ணணும். 53.3லேருந்து 24.5 சப்ராக்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக 3லேருந்து 5 வந்து போகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாரோ வாங்கணும். பாரோ வாங்கினா இது 2 ஆயிரும், இது வந்து 13 ஆயிரும். ஸோ 13லேருந்து 5 போச்சு அப்படின்னா எனக்கு வந்து பேலன்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். பாயிண்ட் அகெயின் 2லேருந்து 4 போகாது. அப்போ இது வந்து 4 இது 12. அப்போ 12லேருந்து 4 போச்சுன்னா 8, 4லேருந்து 2 போச்சுன்னா 2. ஸோ 28.8 கிடச்சிருக்கு. ஓகேவா? இது சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 28.8 which is equal to 0.9x. மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா டிவிஷனாக மாறிடும். அப்போ 28.8 டிவைடட் பை 0.9 which is equal to x. 1 பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன இருக்குது அப்படின்னா டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ இங்கேயும் இன்ட்டு 10, மேலே இன்ட்டு 10, 9 இன்ட்டு 10 மேலேயும் கீழேயும் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இது வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 288 divided by 9 which is equal to x. 9 டைம்ஸில் வந்து 1 டைம்ஸ் வரும். 1 9s are 9, 3 9s are 27, பேலன்ஸ் 1, 2 9s are 18. அப்போ x எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 32ன்னு கிடச்சிருக்கு.
therefore x is equal to 32. எக்ஸுன்றது எதில் டினோட் பண்ணியிருப்போம் அப்படின்னா சென்டிமீட்டர்ஸ். அதனால் எக்ஸுன்றதை சென்டிமீட்டர் 32 சென்டிமீட்டர் டினோட் பண்ணியிருக்கோம்.